ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஸ்கூலுக்கு அந்த மாதம் நான் கண்டிப்பாக ஃபீஸ் கட்டணும், எனக்கு எப்படியாவது சீட்டு வரலாம் கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டு அக்காக்கிட்ட நான் சீட் போட்டிருக்க அக்காக்கிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேம்மா, ஆனால் கன்ஃபார்ம் கொடுக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி ஓகேக்கா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன இதாக இருக்குன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம இதாக சொல்கிறோம். இருந்தாலும் போக போக நமக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு ஒரு தைரியங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, ஆமாம்மா அதுவும் உண்மை தான் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எதையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்ம புத்திசாலித்தனமாக எதையாக இருந்தாலும் யோசிச்சா தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா நம்மளால் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஈஸியாக எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு நம்மளை இதாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைக்கா. எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்களில் பொறுமையும் மனசு நிம்மதியாக வச்சுக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருந்தால் தான் என்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சில நேரங்களில் சந்தோஷத்தை தான் நம்ம இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை அவங்களுக்காக நம்ம செய்கிறதுல தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லிக்கங்க, நான் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே நினைக்கல. எனக்கு என்ன ஒரு சாதகமாக ஒரு விஷயம் தோணுதோ அதை ஒரு மனசுக்குள்ளே ஒரு சில விஷயமாக நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் எனக்கு புரியுது அப்படின்னோடனே, சரி ஏதாச்சும் நீங்கள் உங்கள் விஷயத்துக்காக சொல்ல வேணாம், எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படியாவது பணம் இது பண்ணுங்கள், எங்களுக்கு அது போதும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் எதையாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்ததை நம்ம நோக்கி போக முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான். நம்ம இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இதை நம்ம சரியாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சாதகமாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு சில விஷயங்கள் புரியும் புரியாமல் இருக்கும். அதையெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்காக நம்ம இப்போ இதை போட்டு பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த போட்டு நம்ம மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்கோம்னா, எது நடக்கணுமோ நடக்கட்டும். அதாவது அவங்கவுங்களுக்கான இது வர்றப்போ எல்லாத்தையும் நம்ம சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியது. அப்படி இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் மனசு இதாக இருக்கும், அவ்வளோதானே தவிர தேவையில்லாமல் நம்ம யாரையும் எதுக்காகவும் எது சரி அது சரின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்ல. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் எந்த இதுக்காக இருந்தாலும் நம்மளை சரியான ஒரு இதாக இருக்க முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கான டைமிங்